எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்லதொரு பரிசுத்தவான்களின் ஐக்கிய கூடுகைக்காக, சபை கூடி வருதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் உடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பித்து, உடைய சத்திய வசனத்தினாலே எங்களை மீண்டுமாக ஜனிப்பித்திருக்கிறீர் என்கிறதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த விதமான நன்மைகளுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக, நாங்கள் மீண்டும் ஒரு முறையாக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு நினைவு கூறுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தின்படி நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனிதர்களாகிய நம்மீது அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே குமாரனாகிய, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக பூமியிலே அவரை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக, தேவ நீதியின்படி, அதாவது கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற அந்த தேவ நீதியின்படி அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இதை விசுவாசிக்கிற யாவரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசிக்கிற யாவரும், அவருடைய அந்த சிலுவை மரணம் மற்றும் அடக்கம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற யாவரும் தேவனோடு கூட ஒப்புரவாகி நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நம் பிதாவாகிய தேவன் நமக்கு மேன்மையான நன்மைகளை அதிகமாய் செய்திருக்கிறார். அது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி தான் நம்ம யோசிக்க வேண்டியது. நம்ம எதையாவது ஒன்று செய்து நம் தேவனை பூரணப்படுத்தி விட முடியுமானால் அது நிச்சயமா முடியாது. நாம் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், நாம் செய்கிற ஜபங்களாக இருக்கட்டும், நாம் செய்கிற எந்த பிரயாசங்களும் அது தேவனிடத்திலே நம்மை முழுமைப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியின் மூலமாக, அதை விசுவாசிக்கிறதன் மூலமாக நம் தேவனிடத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டு சேர்ந்திருக்கிறபடியினாலே உண்மையிலே யோசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு நம் மீது வேற எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. மனுஷர்களால் ஏதாவது ஒன்றை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, மனுஷருடைய கைகள்னால நாம் எதையாகிலும் ஒன்றை செய்து, அவருடைய கைகள்னால நாம் எதையாவது ஒன்றை செய்து அதன் மூலமாக பூரணப்படுத்த முடியும் என்பது போல நம் கைகளால் செய்கிற எந்த வேலையுமே அவர் எதிர்பார்க்கிறது இல்லை அப்படி என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரத்துல அத்தேனே பட்டணத்தாருக்கு சொல்லும் பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவு கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படியானால் தேவன் எவ்விதமான எதிர்பார்ப்புமின்றி நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம்தான், நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது மட்டும்தான், வேற எந்த விதமான காரியமும் இல்லை. ஆனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே, அவரை விசுவாசிக்கிறதுனாலே அநேக பலன்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுல முக்கியமானது அது ஒன்றுதான் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இந்த ஆராதனை செய்தி நான் நிறைவு கூற நான் வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பேதுரு எழுதின பொதுவான 1ஆம் நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 8வது வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் பலன் என்னவென்றால் அது நமக்கு கிடைக்கிற அந்த ஆத்தும ரட்சிப்பு. இந்நாட்களிலே நம் அநேக ஜனங்கள் விசுவாசத்தை வித்தியாசமாய் பார்க்கிறது உண்டு. இந்த பூமிக்குரிய காரியங்களை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வாக்களிக்கவில்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றால் நாம் இதை விசுவாசிக்க வேண்டியது அவசியம்தானே என்று உலக பிரகாரமான காரியங்கள அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த வசனத்துல 2 பகுதி இருக்கு, அதை மறந்துட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, இது கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? தேட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். பிரியமானவர்களே, அது கிடையாது. நீங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட காரியத்தை எடுக்கும் பொழுது கூட அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இந்த எரிகிற அக்னி சூளையிலிருந்து எங்களை விடுவிக்க, தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லமையுள்ளவர், போதுமானவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டல. தப்புவிக்காமற் போனாலும் நாங்க வந்து ராஜாவாகி நீர் ஏற்படுத்தின சிலையை நாங்க என்ன பண்ண போறதில்ல? வணங்குவதில்லை. அப்ப பாருங்க, அவங்களுடைய விசுவாசம், இதுல இருந்து தப்புவிக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் உத்தமமாய் வாழ்வோம் என்பதுதான் அவருடைய விசுவாசத்தின் அறிக்கையாக இருந்தது. இந்நாட்களிலும் உண்மைக்கும் பிரியமானவர்களே, இது கிடைக்கும் என்பதற்காக நம் தேவனை விசுவாசிக்க போறதில்லை. நமக்கு விசுவாசத்தின் பலன் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் ஆத்தும ரட்சிப்பு. அதனாலதான் அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது கூட நான் ஒரு பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு பின்பாக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்துகிறேன். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். அதான் பாருங்க, ஒரு சொத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது அழியாத சொத்து, அது மாசற்றது, அது வாடாதது. அப்ப இந்த சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி நம்மை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறார்? ஜெனிப்பித்து இருக்கிறார். அது எப்படி உண்டாகுது அப்படிங்கிறது அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில தெளிவா போடப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமியினுடைய எல்லாமே அவருக்கு இல்ல. வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இது எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆள்கிறவராக அவர் இந்த பூமியில வராமல் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் தான் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக? சிறைப்பட்டு இருக்கிற நம் அனைவரையும் சிறையாக்கி கொள்ளும்படியாக, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கக்கூடிய நம்மை விடுவித்து தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கடைய முடியும், நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும், நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை அடையும் என்பதை வெளிக்காட்டும் வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கல்லறையில வைக்கப்பட்டு 3வது நாளிலே உயிர் தெழுந்து நாமும் இவ்விதமான பாதையிலே பிரவேசிக்க முடியும், தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக முடியும் என்று இந்த ஆத்தும ரட்சிப்புக்கான பலனை நமக்கு அளித்திருக்கிறாரே பிரியமானவர்களே. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விசுவாசத்தின் பலன். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல கூட பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு காண்பித்து கொடுத்து விட்டு அதை அதோடு முடிக்கவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய மன்னிக்கும் 6வது அதிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்ப கிருபை வரம் எதுல பாருங்க? நித்திய ஜீவன்ல இருக்கு. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதிலே இந்த நித்திய ஜீவனுக்கு எதுவான வாழ்க்கை இந்த பூமியிலே அனுபவிக்கிறதுல தான் தேவனுடைய கிருபை வரம் இருக்கிறது. நாம் மரணத்திற்குட்பட்டவர்களாக இருந்தோம். பாவத்தினுடைய மீறுதலினாலே பாவத்திற்கு அடிமைகளாக்கப்பட்டு பாவத்தில் அடிமையா இருந்தும் மரணத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்தோம். தேவனுடைய கிருபை வரம் வெளிப்பட்டு நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி கிறிஸ்துவோடு கூட நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாக அவருடைய கிருபை வரம் வெளிப்பட்டிருக்கிறதே. இவ்வித விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து முதல்ல தெளிவா வச்சுட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், அதனால தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிரியமானவர்களே, அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த போர்ஷனுக்குள்ள நம்ம அது கிடைக்கும். உண்மையிலே அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அது வந்து உண்மை உள்ளது, அது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அதனால இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி ஆயிட்டு, இது கிடைக்கும், அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? தேவனிடத்துல சேர்ந்துருவோம். இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், நான் வந்து வீடு இல்லாம இருந்தேன், எனக்கு கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாங்க? வீடை தருவாங்க. அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம எல்லாமே தலைகீழா பண்ணியே நம்மளுக்கு பழக்கமாயிட்டு. உண்மையிலே அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிற கிறிஸ்தவர் சீஷர்களுக்கு முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது ஒருத்தங்களை கிறிஸ்தவர்களா மாற்றி விட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றோம்? அவர்களுக்கு சீஷத்துவத்திற்கான பயிற்சியை கொடுத்துருக்கோம். இப்படிதான் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இப்படிதான் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் இப்படிதான் வாழணும் என்று
நம்ம எல்லாமே தலைகீழ பண்ணி பண்ணி பழகுனதுனாலதான் இந்த வசனத்தின் தலைகீழ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பாருங்க, நம்முடைய விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. அது எப்படிப்பட்டது? அழியாதது, மாசற்றது, வாடாததான சுதந்திரம். இதை நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் உண்மையிலே நம்மளுக்கு மேன்மையான ஒரு விஷயம். நம்ம எகிப்தில அடிமைகளா இருந்தோம். உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். உலகத்தின் வழிபாடுகளுக்கும், உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் நாம் அடிமைகளா இருந்தோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடாமல் இருந்தது. தேவனிடத்துல சேரக்கூடாதவர்களாய், தேவனை தரிசிக்க முடியாதவர்களாய், தேவனோடு கூட ஒப்புரவாக முடியாதவர்களாய், தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாதவர்களாய் நாம் அடிமைத்தனத்திலே பிடிக்க வைக்கப்பட்டிருந்தோம். கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு அவருடைய ஒரே பலியினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பாதையில ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி நாம் நிச்சயமாய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்கிற மேலான ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தான் நம்ம உண்மையிலே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை பலனாக நமக்கு கொண்டு வரும். ஒரே ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, 3 மற்றும் 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின 1வது நிருபம் 3 மற்றும் 4வது வசனத்தை, கிறிஸ்து இயேசுவின் மீது மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, எங்க அந்த நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கு? பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, கொலோசியருக்கு எழுதும்போது கூட அப்போஸ்தலன் உண்மையிலே பேதுருக்கு தான் இந்த எண்ணம் இருக்கு. பேதுரு தான் இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவரா இருக்கிறாருன்னு பார்த்தா இல்ல. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இதை கண்டுகொண்டார்கள். அதான் எல்லாருடைய நிருபங்களையும் பாருங்க. நீங்க பேதுருவா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், யோவான் எழுதின நிருபங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் பார்க்கும் பொழுது இந்த விசுவாசம் அதனுடைய அந்த பலன் எதுல போய் நிறைவடைதுன்னு நித்திய ஜீவன். இந்த விசுவாசத்தினுடைய பலன் எங்கதான் போகுதுன்னு நித்திய ஜீவன். இது எதன் மூலமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. எதை விசுவாசிப்பதன் மூலமாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்களுக்காக நான் தேவனிடத்தில் ஒப்புரவாகும்படியாக, நான் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக தனிப்பட்ட விதத்தில் அவர் உண்மையிலே சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டிருந்தாலும், அவரை தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய ஆத்தும நேசராக, என்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய, என்னுடைய தனிப்பட்ட வீதியில என்னுடைய இரட்சகராக, என்னுடைய தனிப்பட்ட விதத்திலே நான் அவரை அன்பு செலுத்தும் பொழுது, அந்த விசுவாசத்தின்படி இந்த ஆத்தும ரட்சிப்பாகிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையிலே முக்கியமானது. இந்த விசுவாசத்திற்கு நேராக தேவன் நம்மை நடத்துறாரு பாத்தீங்களா? இதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த நன்மைகளை எண்ணிதான் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமை உள்ளவர்களா இருக்கும். நமக்கு பரலோகத்துல ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்துல மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இதை நம்ம அனுபவிக்க முடியும். இந்த பூமியிலே அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில நம்ம அனுபவிக்க முடியும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படிதான் அனுபவித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கூட பாருங்க, தங்களுடைய ஜீவனை கூட கொடுக்க துணிந்திருந்தார்கள். தங்களுடைய ஜீவனையும் இழக்க துணிந்திருந்தார்கள் என்றால் தேவன் மீது வைத்த விசுவாசம். அதனாலதான் எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்த எல்லா விசுவாசத்தையும் அந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதை உணர்ந்தவர்களாக நம் முழங்கால் படியிட்டு நம் தேவனுக்கு நம் தனிப்பட்ட விதத்திலே உண்மையிலே அவர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களை பொறுக்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டிருக்கிறார். உண்மைதான். அதை தனிப்பட்ட விதத்துல எனக்காக அப்படிங்கிற அந்த என்னுடைய தனிப்பட்ட விதத்துல நான் ஆத்தும நேசராக அவரை ஏற்கும் பொழுது, என்னுடைய சொந்த இரட்சகராக நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த பலனை நிச்சயம் அடைய முடியும். நம் முழங்கால் படியிட்டு நம் சுருக்கமாக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம்.